நம்ம உலகத்துல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, ஒரு நாட்ட உருவாக்கணும் அப்படின்னா, என்னலாம் செய்யணும்? நிலம் வாங்கணும், அரசாங்கம் இருக்கணும், மக்கள் இருக்கணும் அப்படிதானே? ஆனா, ஒரு மனிதரு கடலுக்கு நடுவுல கிடந்த ஒரு பழைய இரும்பு கட்டிடத்துக்கு போயிட்டு, "இது இனிமேல் இருந்து என்னோட நாடு" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு கொடிய உருவாக்குனாரு, பாஸ்போர்ட்ட உருவாக்குனாரு, ஏன் காசு கூட தனியா அச்சடிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடம் உலகத்தையே குழப்பிக்கிட்டே தான் இருக்கு. இது ஒரு கற்பனையான கதை கிடையாதுங்க. 100% உண்மையாவே நடந்த சம்பவம். இந்த நிகழ்வு எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1942ல 2ஆம் உலகப் போர் டைம்ல ஜெர்மனி தினமும் இங்கிலாந்து மீது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால இங்கிலாந்து கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, கடலுக்கு நடுவுல ஒரு பெரிய இரும்பு கோட்டைகள்லாம் பெருசு பெருசா கட்ட ஆரம்பிச்சாங்க. எதிரிகளோட விமானத்தை கண்காணிக்கிறதுக்கு, அவங்களோட கப்பல்களை வந்தா தடுக்கிறதுக்கு, அப்படி கட்டப்பட்ட கோட்டைகள்ல ஒண்ணுதான் ரஃப்ஸ் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டவர் தான் இது. போர் முடிஞ்சது. எல்லாரும் அந்த கோட்டையை மறந்தே போயிட்டாங்க. பல வருஷம் அது கடலுக்கு நடுவுல தனியாவே இருந்துச்சு. ஆனா, அதை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இதை ஒரு நாடா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அவர் யாரு அப்படின்னா, அவரோட பேர் ராய் பேட்ஸ். இவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர். இவர் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நடத்த ஆரம்பிச்சாரு. அந்த காலத்துல நம்ம கவர்மெண்டோட பர்மிஷன்ஸ் இல்லாம ரேடியோ நடத்துறதெல்லாம் சட்டவிரோதமான ஒரு விஷயம். அதனால கடலுக்கு நடுவுல இருந்த அந்த கோட்டை அவருக்கு ரொம்ப ஒரு ஏத்த இடமா இருந்துச்சு. அதனால 1967ல அவர் அங்க போனாரு. அங்க போயிட்டு ஒரு கொடியை ஏத்திட்டாரு. அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த இடம் இனிமேல இருந்து ஒரு தனி நாடு. அந்த நாட்டுக்கு பேர் என்ன வச்சாருன்னா சீலாண்ட். அவர் தான் பிரின்ஸ். அவர் தான் அரசர், பிரின்ஸ் ராய். அவரோட வைஃப் தான் பிரின்சஸ் ஜோன். அதுக்கப்புறமும் தலைவன் சும்மா இல்லைங்க. அந்த நாட்டுக்கு, அதாவது ஒரு நாட்டுக்கு என்னென்னலாம் இருக்குமோ அத்தனையுமே உருவாக்கிட்டாருங்க. அந்த நாட்டுக்கான கொடி, தேசிய சின்னம், அந்த நாட்டுக்கான காசு, தபால் தலை, பாஸ்போர்ட், சர்டிபிகேட் எல்லாமே உருவாக்கி வச்சுட்டாரு. பார்த்த எல்லாருமே இது உண்மையாகவே ஒரு நாடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவும் உருவாக்கி வச்சவரு நம்ம தலைவன் ராய்பேட்ஸ் வெளிநாட்டுல இருந்த டைமா பார்த்து சிலர் அந்த சீலாண்டை கைப்பற்ற முயற்சி பண்ணாங்க. அந்த கோட்டையை தங்களோட நாடா மாத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா நம்ம தலைவன் அதை விட்டுறதா கிடையாது. வெளிநாட்டுல இருந்து திரும்ப வந்தாப்புல கோட்டையை திரும்பவும் பிடிச்சாப்புல. இந்த சம்பவம் தான் அப்போ வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸான நியூஸ்ங்க. வேர்ல்டு ஃபுல்லாவே இதை ஒரு உண்மையான நாடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குதுங்க. சீலாண்ட் ஒரு நாடே கிடையாது. பிகாஸ் இது பெரிய நாடுகள் யாருமே இது அபிஷியலா ஒரு நாடு அங்கீகரிக்கவே இல்லை. அதனால இது இதே வரைக்குமே ஒரு மைக்ரோ நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உலகம் முழுக்க அது ஃபேமஸ் ஆயிருக்கு. இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட், இந்த வரலாற்று கதை ஆசிரியர்கள் அதை பத்தி விரும்புறவங்க எல்லாம் இந்த இடத்த பற்றி படிக்கிறாங்க. அந்த இடத்த போயிட்டு விசிட் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் தான் ஒரு காலியான இரும்பு கட்டிடத்தை வச்சுக்கிட்டு அவருடைய ஒரு பெரிய கனவு, அது உலக வரலாற்றிலேயே ரொம்ப வித்தியாசமான கதைகள்ல ஒன்னா இருக்கு பாத்தீங்களா. சட்டப்படி அது ஒரு நாடு கிடையாது. ஆனா உலகம் முழுக்க நாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க வச்ச இடம் தான் அந்த சீலாண்டு. அதை உருவாக்குனவர் ராய் பேர்ட்ஸ். அந்த மனுஷனோட அறிவு இருக்குல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமா இல்ல. இந்த மாதிரி உலகத்துல நடந்த உண்மையான கதை, ஆனா அதிகம் யாருக்குமே தெரியாத கதைகளை நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம நெக்ஸ்ட் வர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னொரு நம்ப முடியாத பட் ஆனா உண்மையா நடந்த கதையோட சந்திப்போம். நன்றி. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு.